பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் பிரைஸ் லார்ட் தி அம்மா, லார்ட் ஞானி. பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாருங்கள் வாருங்கள், ஆவலோடு உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி பாஸ்டர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, இந்த வேளையிலும் இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலே உடைய கரத்தில ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீரே எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக ராஜா. தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இரக்கத்தின் தெய்வம் ஐயா ராஜா, நீங்க இரக்கமுள்ள தகப்பன், இரக்கமுள்ள தகப்பன். ஆண்டவரே, உடைய கரத்திலே ஐயா முற்றிலுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். சாரோனின் ரோஜாவே, என் ஆத்மநேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்மநேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. அழகுள்ளவர் நீர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா தாவீதின் மைந்தனே, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா தாவீதின் மைந்தனே. உறவுகள் பிரிந்த போதிலும், நண்பன் என்னை வெறுத்த நாளிலும், துணையாக வந்த அன்பினை மறந்திடேனே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்குமென் மணவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்குமென் மணவாளரே. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா தாவீதின் மைந்தனே, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்மநேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. வியாதியின் படுக்கையிலே, நம்பிக்கை இழக்கையிலே, தழும்பினால் சுகம் தந்த மருத்துவரே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த இயேசுவே. பரிகாரியே, பரிகாரியே, என் நோய்கள் சுமந்த என் இயேசுவே. ஓசனா உன்னத தேவனே, ஓசனா சாரோனின் ரோஜாவே, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா தாவீதின் மைந்தனே. சாரோனின் ரோஜாவே, என் ஆத்மநேசரே, பழுதற்ற ரத்தமே, தேவாட்டு குட்டியே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலே கூட ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் எப்பொழுதும் எங்களுக்கு நல்லவர் ஐயா ராஜா. தகப்பனே, நீர் எங்களுக்கு அப்பாவா இருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே தேவனே, உலகத்திலே இருக்கிற அப்பாக்கள் எப்படி ஆண்டவரே தன் பிள்ளைகளை நேசிக்கிறார்களோ, தன் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே எத்தனையோ தியாகங்களை செய்கிறார்கள் ஐயா. தங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறார்கள், பராமரிக்கிறார்கள், தேவைகளை சந்திக்கிறார்கள். அதை விட பரமபிதாவாகிய நீர் ஆண்டவரே எங்களை போஷிக்கிறவர், எங்களை கைவிடாதவர். ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் இங்கே சப்பா
உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய ஜனங்களை சென்றடைய நீங்க கிருப பாராட்டுகிறபடியா சூத்திரம். நான் அல்ல ராஜா, என்னை நீங்கள் மறைத்து அநேகம் பேரை ஆண்டவரை உம்முடைய வார்த்தையினால் போஷிக்கும்படி செவிக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கூட 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை நாங்கள் கவனித்து பார்க்க போகிறோம். என்னுடைய தியானத்திலே இப்பொழுது நான் 1 ராஜாக்களை வாசித்துக் கொண்டிருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 1 ராஜாக்களும், புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும். ஹல்லேலூயா. ஆனபடினால் வசனத்தின் மூலம் தேவன் என்னோடு இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆனபடியா இந்த வசனத்தை நான் வாசிக்கின்ற வேளையிலே எனக்கு கடந்த கால நினைவுகள் எனக்கு ஞாபகத்திலே வந்தது. ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஹல்லேலூயா. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாய் கர்த்தர் எனக்கு எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவர் பாருங்கள், அங்கே ஜனங்களோடு தரிசனத்திலே பேசுகிறார், சொப்பனங்களிலே பேசுகிறார், தேவனுடைய வார்த்தையினூடாக பேசுகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை என்பது ஏதோ சொற்களின் அடிப்படையிலே இருக்கின்ற காரியம் அல்ல. அந்த வார்த்தைக்கு பின்னாக நம்முடைய பிதாவாகிய தேவன் இருக்கிறார். பாருங்கள், ஒருவருடைய சத்தத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த சத்தத்தை கேட்டு நாங்கள் இனம் கண்டுகொள்கிறோம். இவர் தான் என்னோடு பேசுகிறார் என்று. இவ்வளவு டோலி பேசுகின்ற வழியிலே எனக்கு தெரிகிறது சகோதரி தான் பேசுகிறார், ஐயா பேசுகின்ற வழியில ஐயா தான் பேசுகிறார் என்று. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை நாங்கள் காணாவிட்டாலும் கூட இந்த வார்த்தையை வாசிக்கின்ற வேளையிலே இந்த வார்த்தைக்கு பின்னணியாக அவர்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வார்த்தை மூலம் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. வார்த்தை வடிவாய் வந்த தேவன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. ஆனபடினால் அவர் எப்பொழுதுமே பாருங்கள், நீங்கள் ஒரு நாளிலே ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் அது தற்செயலாக அங்கே கேட்கப்படுகின்ற வார்த்தை அல்ல. தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குற தேவன். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கின்ற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவரும் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, அனாதைகள் அல்ல. தகப்பன் இல்லாதவர்கள் தான் அனாதைகள். ஆனா நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் ஒருவருமே கைவிடப்பட்டோம் என்று சொல்லி நாங்கள் நினைக்க கூடாது. நமக்குள்ளே செயலாற்றுகிற நம்முடைய ஆண்டவர், நம்மோடு கூட வருகின்ற நம்முடைய ஆண்டவர், ஹல்லேலூயா, நம்மோடு கூட இருக்கிறார். அன்பியத்தான் தாவீது சொல்லுகிறார், ஹல்லேலூயா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், மது கோலும் மது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. அப்படினால் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை நன்றாய் படிக்க வேண்டும். படிக்கின்ற வேளையில தான் இந்த வேத வசனம் நம்மோடு பேசும். ஹல்லேலூயா. இந்த வேத வசனம் நம்மோடு பேசும். அன்புக்குரியவர்களே, அதாவது தேவனோடு உறவாடுவதுன்னு சொல்லி சொன்னால், தேவனோட ரிலேஷன்ஷிப் வச்சு கொள்றதுன்னு சொல்லி சொன்னால், இந்த வேதத்தை வாசிக்கின்ற வேளையில தான் நாங்கள் அவரோடு உறவு கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அவரோடு அவர் எங்களோடு பேசுகிறதை நாங்கள் கேட்கிறோம். ஹல்லேலூயா. ஆனபடினால் அன்புள்ளவர்களே, இந்த வசனத்தின் மூலம் அது பாருங்கள், கிட்டத்தட்ட 87ஆம் ஆண்டிலே நான் 87 கடைசியிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது இந்தியாவிலே இருக்கிறேன். இந்தியாவில இருந்து இலங்கையிலே அந்த சமாதான உடன்படிக்கைன்னு சொல்லி இந்த ஒரு காரியம் நடந்தது. அதுக்கு முன்பாக யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அதுவே நான் இந்தியாவில் இருக்கிறேன், பாஸ்டர் கனடாவில இருக்கிறார். அப்போ அந்த டைம்ல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை வருகிறது. அது எப்படிப்பட்ட பிரச்சனை என்றால், இந்த சாட்சியை நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். இது ஒரு பயங்கரமான சாட்சி. எனக்கு என்னுடைய அருமையான ஒரு சகோதரி, அவர்களுடைய தாய் வழியா ஆட்களும் என்னுடைய தகப்பன் வழியும் சொந்தக்காரர்கள். நாங்கள் அந்த சொல்லுவார்கள், நம்முடைய இந்துக்கள் மத்தியில சொல்லுவார்கள் இரத்த தொடக்கன்னு சொல்லி, அந்த இரத்த தொடக்கான குடும்பம். அதுவும் பக்கத்து வீடு, அக்காவுடைய மகன். அப்போ அவர் பாவம், அந்த பிள்ளைகள் அந்த காலத்திலே மிகவும் தாய் தகப்பனுக்குள்ளே ஒரு அன்பாக வாழ்ந்த ஜனங்கள். நம்முடைய அந்த 85, 86
காலங்களிலே பாருங்கள், எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ வாலிப பிள்ளைகள் 15, 16 வயசுல எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்திருந்தார்கள். ஹalleluya. ஏனென்றால் யுத்தத்தின் இதா. அதே போல அந்த பிள்ளையும் நான் இந்தியாவில் இருக்கிற வழியில என்னை தேடி அவன் வந்து விட்டான். எங்கேயோ இருந்தவன் ஆன்டி இங்க இருக்கிறான்னு சொல்லி என்னை தேடி வந்தான். அப்போ வந்து அவன் வந்தான். அது அது மட்டுமில்லை, என்னுடைய ஒரு ஃப்ரெண்டின் தம்பி, அவனும் பாருங்கள், அவன் சொல்லக்கூடாது, அவர் இப்பொழுது அவர் இலங்கை தேசத்துல காலேப்பன்னு சொல்லி அவர் ஒரு லெக்சராக இருக்கிறார் பைபிள் ஸ்கூல்ல. யாராவது தெரிந்தவர்கள் இது உலக தேசம் முழுவதும் போகின்றபடியா நீங்கள் பார்க்கலாம். அந்த அவருடைய அக்கா என்னோட படிச்சவா, அவரோட தாயார் இந்தியா விட்டு போகின்ற வழியில என்னுடைய கரத்துல கொடுத்து விட்டு போனேன், அந்த தம்பியை பார்த்து கொள்ளன்னு சொல்லி. அப்போ அந்த 2 பிள்ளைகளுக்கும் 16 வயசு. எனக்கு அந்த நேரத்திலே ஒரு 31 அல்லது 32 வயசு இருக்கலாம் அந்த டைம்ல. அன்புக்குரியவர்களே, நான் பாஸ்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இங்க கனடாவுக்கு வந்துட்டேன். நான் இந்தியாவிலே இருக்கிறேன். நான் விரிவாகி சொல்கிறேன் என்றால், இந்த சாட்சி உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க தேவன் எப்படிப்பட்ட நல்லவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். ஆனால் இவர்கள் 2 பேரையும் என்னிடம் வந்தார்கள். நான் அப்பொழுது ஒரு இந்தியன் டீச்சரிடம் நான் மியூசிக் படிச்சு கொண்டிருந்தேன். அப்போ நான் அங்க போய் அவரோட மியூசிக் படிச்சு கொண்டிருந்துட்டு ஏதோ தெரியல, நான் இந்துவா தான் இருந்தேன், எனக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் இருந்தது. நான் அந்த வீட்டில இருக்காதபடி அங்கே நிறைய பிள்ளைகள் வந்துட்டார்கள்னு சொல்லி நான் அந்த டீச்சரிடம் கேட்டவளே, அவ சொன்னா தன்னோடு வந்து இருக்கும்படி. அதனுடைய ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக, அன்புக்குரியவர்களே, நான் அந்த டீச்சர் வீட்டுக்கு நான் போயிட்டேன். டீச்சர் வீட்டில நான் போயிருக்கின்ற வேளையிலே ஒரு 3 நாட்களுக்கு பிற்பாடு ஒரு தம்பி வந்து என்னை தேடி வந்து, எங்கேயோ எல்லாம் இடங்கள் தேடி என்னிடத்தில் வந்து சொன்னார், இந்த 3 நாட்களுக்கு முன்பாக உங்களுடைய அந்த தம்பியும் உங்களுடைய ஃப்ரெண்டின் தம்பியும் அதை விட அங்கே இருந்தவர்களே ஒரு 6-7 பேர் எல்லாரையும் சேர்த்து போலீஸ் கொண்டு போயிட்டதுன்னு சொல்லி. அப்பொழுது எனக்கு எப்படி பாருங்கள், அந்த நேரத்தில் எனக்குள்ளே என்ன எப்படியான ஒரு காரியம் இருந்தான்று என்னால் சொல்ல முடியாது. ஆனபடியா அவர் சொன்னார், எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்களுக்கு பிண கொடுக்கணும், நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் சொல்லி. சரி, என்ன தேடி வந்த பிள்ளை தானே, நான் அந்த நேரத்துல அவர்களுக்கு பிண கொடுப்பதற்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக 3 நாட்கள் ஆகிவிட்டது. அவர்களை கொண்டு போய் கோர்ட் கேஸுக்கு அவர்கள் கொண்டு போகிறார்கள். கோர்ட் கேஸுக்கு கொண்டு வர அவர்கள் சொன்னாங்க, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கோர்ட்டுக்கு வாங்க. அப்ப கோர்ட்டுக்கு போனால் அவர்களை பிணை எடுக்க வேண்டும். அதனுடைய அப்பொழுது பாஸ்டர் ஸ்பான்சர் பண்ணி இருந்தார் நான் கனடா வருவதற்கு. என்ன வித துணிச்சல் எனக்குள்ளே இருந்ததா எனக்கு தெரியல. எனக்கு முன்பாக இருந்தது அவர்களை எப்படியாவது விடுதலையாக்கி வர வேண்டும் சொல்லிதான் நான் நினைத்தேனே தவிர என்னை குறித்து நான் ஒன்றுமே யோசிக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு பிற்பாடு நான் வசனத்தை வாசிக்கின்ற வழியில தான் வசனம் சொல்லப்படுகிறது, அந்த காவலில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கு, அப்படி நீ விடுதலையாக்காவிட்டால் அதை அறியேன் என்று சொல்வாயாக இருந்தால் சர்வ வல்லவர் அதை அறியாரோன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் அவர்களை நான் என்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்து அவர்களை நான் வெளியே கொண்டு வந்து விட்டேன். அவர்கள் இளம் பிள்ளைகள் தானே. அதுக்கப்புறம் அவர்கள் இந்தியாவிலே இருக்க முடியாத சூழ்நிலையிலே அவர்களும் பாய்ந்து இலங்கை தேசத்துக்கு அவர் போய்விட்டார்கள். ஆனால் நான் அந்த பிள்ளைகளை பிணை கொடுத்து வந்திருந்த வழியில ஒரு மகன் தான், அந்த காலேப் என்கின்ற அந்த லெக்சரரா இருக்கிறாருன்னு சொன்னேன், அவரை மட்டும் நான் அந்த கோர்ட்டுக்கு போயிருந்த வழியில சேர்ச்சாக்கள் வந்து அவர்கள் தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பாவித்து அந்த மகனை அவர்கள் அந்த பாஸ்போர்ட் எல்லாவற்றையும் அவர்கள் அந்த 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 கோர்ட் கேஸ்ல இருந்து விடுவித்தார்கள். ஆனா என்னுடைய அக்கான மகன் அது ஒரு தரம் இல்லைத்தானே, எனக்கும் ஒன்றும் தெரியாது. அதனுடைய என்னுடைய பாஸ்போர்ட் மட்டும் அங்க இருக்கிறது. அவர்கள் எல்லோருமே இலங்கையை விட்டு போயிட்டார்கள். அதனுடைய அந்த அந்த சேர்ச்சிலேருந்து வந்த அந்த பிலீவரை மட்டும் எனக்கு தெரிந்திருந்தது, எதேச்சியா நான் பார்த்ததன். அதுக்கப்புறம் அன்புக்குரியவர்களே, நான் கோயிலுக்கு தானே போகிறது அந்த நேரம், நான் சேர்ச்சுக்கு போயில கோயிலுக்கு போகிற நேரம் அந்த பிலீவர் வந்து சொன்னார், நீங்கள் பிணை கொடுத்த அந்த பிள்ளைகள் எல்லாரும் பிள்ளைகளை தேடி போலீஸ் தேடி கொண்டிருக்குது, உங்களையும் தேடுதுன்னு சொல்லி. அப்பா நான் பதைச்ச பதைப்பு, அந்த தனிமை, பயம் ஒருவருமே இல்லை என்னோடு கூட. என்னை காப்பாற்றுறதுக்கும் ஒருவரும் இல்லை. நான் சிறிய வயதிலேருந்து, நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 வயசுல இருந்தே நான் புத்தகங்கள் வாசிப்பது வழக்கம். அப்போ இந்தியா மேகசின்ஸ் எல்லாம் வரும், அக்காவை எல்லாம் வாங்குவாங்களோ, அதை நான் வாசிப்பேன்.
அன்றைய இந்தியாவில் நடக்கின்ற பிரச்சனைகள், இப்படி சிறைச்சாலை அனுபவங்கள், ஜெயிலுகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் வாசித்திருக்கிறேன். அப்போ எனக்கு என்னன்னு தெரியாத ஒரு பயம். நானும் இளம் பெண்ணா இருக்கிறேன், என்ன செய்வார்களோ, என்ன அவர்கள் பிடித்து கொண்டால் என்ன செய்வார்களோன்னு சொல்லி நான் அப்படியே பயந்து என்னுடைய டீச்சர் வீட்டுக்கு வந்த உடனே நான் சொல்றேன், நான் இலங்கைக்கு போறேன். நான் அப்போ யோசிச்சேன், நான் எனக்கு ஒரே தஞ்சம் இலங்கை தான். என்னுடைய தாய் தப்பன், என்னுடைய சகோதரங்கள், என்னுடைய உறவுகள். அதனுடைய நான் அங்கே போகணும்னு சொல்லிட்டு நான் பாஸ்டருக்கு போன் அடிச்சு சொல்றேன், நான் இலங்கையை போறேன். அவருக்கு ஒன்றுமே தெரியுது இல்லை. ஏன் போறீங்க எனக்கு சொல்லவும் முடியல. விழுங்க அப்படி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க இருந்து திருச்சிக்கு வந்தேன். திருச்சிக்கு வந்தா என்னோட காசு பணங்கள் ஒன்றுமில்லை. களத்துல இருந்த ஒரு சங்கிலி மட்டும்தான். அந்த சங்கிலி, அந்த பென்டனி எடுத்து அந்த திருச்சியில இன்னொரு பையன், தெரிஞ்ச பையன் ஒருவன் வந்தான். அவனிடம் வந்த கொடுத்து அந்த காசை வாங்கினேன். திருச்சியில போய் அங்க போய் என்னுடைய ஒரு அது தூரத்து உறவு முறைகள் தான். அவர்களை பார்த்தால் அவர்கள் எங்களுடைய ஊருமில்லை, என்னுடைய என்னுடைய அந்த தூரம் என்று சொல்லி சொன்னால் அந்த திருமணமான அந்த உறவுகள்ல வந்த ஆட்கள், என்னுடைய சகோதரியின் குடும்பங்கள்ல வந்த உறவு. அவர்களை போய் பார்த்தோன்னே அது வேற பயமா கிடக்குது. இன்னும் முன்பின் அறிமுகம் இல்லாதாக்கள் தீர்மானிச்சா இலங்கை தான் போகணும்னு சொல்லி அங்கிருந்து பாருங்கள். அந்த தமிழ் பையன் ஒருவன் சொன்னார், நீங்க வேதாரண்யம் போங்க, வேதாரண்யத்துல இருந்து படகுறி நீங்க கீரிமலைக்கு போய் கீரிமலையிலிருந்து நீங்க யாழ்ப்பாணம் போடலாம்னு சொல்லி. அப்போ நான் வேதாரண்யத்தை வந்து நான் மெட்ராஸ்ல இருந்து திருச்சி வந்து, திருச்சி இருந்து வேதாரண்யம் வந்து நான் தண்ணி கூட குடிக்கல. நீங்க நம்புறீங்களா எனக்கு தெரியல. ஏனென்றா பயம் அவ்வளவுத்துக்கு. சாப்பிட முடியுதுல, தண்ணி குடிக்க முடியல. அங்க வந்து ஒரு மீனவ குடும்பத்தில வந்து அங்க இருந்து அடுத்த நாள் காலையில என்னை படகேத்தி விட்டார்கள். அப்போ படகுல இருந்து நான் கந்த சட்டி கவசம் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அங்கே மேலேயும் கீழேயும் உயரப்போகுது, கீழே பதியது. அப்படி கடல்ல ஒரு யாத்திரை பண்ணி அதுக்கப்புறம் கீரிமலைக்கு வந்து, அப்பா என்னுடைய இலங்கை தேசத்துக்கு வந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு நான் இலங்கை போன 2 வாரத்திலேயே திரும்ப சண்டை தொடங்கிட்டது. பெரிய யுத்தம், இலங்கை முழுவதும் செல்லாடி, எத்தனையோ ஜனங்கள் மரித்தார்கள். அதற்கிடையிலே பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அங்கே நாங்கள் கோயிலிருந்து வருகின்ற வழியில் நான் ஒரு ஆள் தான், நானும் என்னோட இருந்த குழந்தைகள் மட்டும்தான் அந்த யுத்தத்திலே தப்பினோம். என்னுடைய சகோதரி அந்த காயப்பட்டாள், மற்ற என்னுடைய அக்கான மகள் காயப்பட்டாள், அது மட்டுமல்ல அக்கான மகள் மரித்தாள். இப்படிப்பட்ட காரியங்கள். அதுக்கு பிற்பாடு அன்புக்குரியவர்களே, நான் திரும்ப அதுக்குள்ள நிறைய காரியங்கள் திரும்ப ஸ்பான்சர் லெட்டர் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து விட்டது. ஆனா நான் இலங்கையில நிற்கிறேன். அதனுடைய திரும்பவும் ஒரு துணிவோடு, அந்த குஷ்டரோகிகள் இங்க மரித்தாலும் மரிப்பு, அங்க போனாலும் மரிக்கிறோம், இங்க போனாலும் எங்கேயோ மரணம் வரும்னு சொல்லி, அப்பொழுது யாரோ ஒருவர் எனக்கு சொல்லி தந்த, நான் படிக்கிற காலங்கள்ல கையில குரோஸ் போட்டு ஜீசஸ் சொல்லிச்சுன்னா உங்களுக்கு பாதுகாப்புண்டு. அப்படியே நானும் கையிலே அந்த குரோஸை போட்டுக்கொண்டு யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு பஸ் போக்குவரத்து ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில அப்படியே நான் அங்கிருந்து வந்தேன். வந்த நேரத்துல தான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவரே அறிந்து கொண்டேன், சேர்ச்சுக்கு போனேன். இந்த காரியங்கள் நடக்கின்ற வழியில அந்த அதே பிலீவர் திரும்பவும் வந்து எனக்கு சொல்லுகிறார், அங்கே உங்களை தேடி அங்க எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டு. அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காண்பித்தார். நான் வேதம் அப்பொழுது தெரியாது. 1 மாதம் நான் ஆண்டவருக்குள்ள வந்து, அந்த 1 மாதத்தில ஆண்டவர் என்னோடு பேசின வசனம், ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாய் கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னா அந்த வசனத்தின்படி அன்புக்குரியவர்களே, அதே ஏரியாவிலே, அதே போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல, அந்த தேசத்திலே நான் இருந்து கிட்டத்தட்ட 9 மாதம் அதுக்கு பிற்பாடும் இருந்தேன். 9 மாதத்திலே பாஸ்டர் அதுக்கு ஸ்பான்சர் பண்ணார். அதுக்கிடையிலே ஆண்டவருக்குள்ள நான் வளர தொடங்கினேன், வேதத்தை படிக்க தொடங்கினேன். ஹல்லேலூயா. அப்படி அந்த நேரத்திலே அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தின் மூலம் தேவன் எனக்கு அந்த 9 மாதமும் அவர் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தனர். தகப்பனாயிருந்து என்னை பாதுகாத்து இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் எனக்கு வருகிறதான். ஆனா நானும் மற்றவர்களை போல அந்த நேரத்திலே துவாழுவதுண்டு. அந்த நேரத்திலே சரியா பயப்படுவேன். ஆனா உடனே எனக்கு அதுக்கப்புறம் ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறபடியால் என்னை தேற்றி நடத்த, அதுக்கு பிற்பாடு நான் சரியான தைரியமா வந்துடுவேன். அந்த நேரத்திலே நான் செய்கிறது என்னென்றால் ஆண்டவரைத்தான் தேடுவது. இருக்கிற சொந்த பந்தம், உறவுகள், ஃப்ரெண்ட்ஷிப், ஹல்லேலூயா, எல்லாவற்றையும் நான் தவிர்த்து விடுவேன். அந்த நேரங்கள் எனக்கு ஒரு பிரச்சனை வருகிறேன்னு சொல்லிச்சுன்னா நானும் என்ன ஆண்டவரும்
ஹல்லேலூயா. அப்படியே நான் ஆண்டவரோடு இருக்கின்ற வழியில ஆண்டவர் அந்த மதில்களை தாண்டுவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆனபடினா அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் என்னென்ன சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறீர்களோ அது எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கடன் என்கிற பிரச்சனையா இருக்கலாம், நிந்தனைகள் அவமானமா இருக்கலாம், குடும்பத்திலே கணவன் மனைவி உறவிலே பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய பிரச்சனையா இருக்கலாம். எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்கள் அப்பா எங்கள் தேவன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. அதுபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் துவண்டு போகாதீங்கள், வேதனைப்படாதீங்கள், ஒருவரி மில்லியன் யோசிக்காதீங்கள். நீங்களும் ஆண்டவரும். ஹல்லேலூயா. அதனுடைய தான் தாவீது சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். நான் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே, அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் என்னோடு இருக்கிறார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருக்கிறார், ஒரு மதிலை தாண்டுவேன், உடைந்து போன என் வாழ்வை சீரமைத்தாரே, அரணான பட்டணம் போல் மாற்றி விட்டாரே, என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே, என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே, அவர் செய்த நன்மையை நான் எண்ணி துதிப்பேன். அவர் என்னோடு இருக்கிறார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருக்கிறார், ஒரு மதிலை தாண்டுவேன், ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து வித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே, கிருபை தந்து என்னை உயர்த்தி வைத்தாரே, என் நாவின் மேலே அதிகாரம் தாரே, அவர் என்னோடு இருக்கிறார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருக்கிறார், ஒரு மதிலை தாண்டுவேன், உலர்ந்து போன என் கோலை துளிர்க்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே, ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பெலனை தந்தாரே, என்னோடு இருக்கிறார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருக்கிறார், ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன், 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 ஆமேன்.